ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆகி வேறு லெவலில் தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்குங்க. ஸோ மங்காத்தா படம் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. நேற்றுலாம் ரோகிணி அண்ட் கமலா தியேட்டரில் செம்ம செலிப்ரேஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் 4 நாள் முன்னாடியே ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா டிக்கெட்டுமே, அதாவது நேற்று மட்டுமே ரோகிணி தேட்டரில் 24 ஷோ போட்டிருந்தாங்க. அந்த 24 ஷோவுமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சுங்க. அண்ட் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கமலா தேட்டரில் எல்லாம் டிக்கெட்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோடைய டோட்டல் கலெக்ஷன், ஃபஸ்ட்டு டேக்கான டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வீடியோக்கு லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமாக வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, மங்காத்தா படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி 4 நாள் முன்னாடியே டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆல்ரெடி நம்ம ப்ரீ புக்கிங்கோட அப்டேட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டே தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ஷன் அப்படின்றத பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாள் மங்காத்தா படம் எடுத்திருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 5,83,00,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. இது ஒரு பிக் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலி கிங் ஆஃப் ஓப்பனிங்னு அஜித்தை சொல்கிறது வேறு லெவலுங்க. அது எந்த விதத்துலேயும் தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் இது வரைக்குமே வந்ததே இல்லை. ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரையில் 5,83,00,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் கேரளாவை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் 8 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரளா அப்படின்றது ஒரு விஜய் அவருடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாலையுமே இந்த மங்காத்தா படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்கு. ஸோ 8 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கர்நாடகா பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 40 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ நம்ம சோஷியல் மீடியாஸ்லாம் நிறைய பார்த்தோம். கர்நாடகா தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா 40 லட்ச ரூபா மங்காத்தா படம் முதல் நாளில் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கர்நாடகாவை பொறுத்தவரையிலையும் இன்னும் நிறைய தியேட்டர்ஸ் புக்கிங் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா டே 1க்கு 6,35,00,000 ரூபாய் மங்காத்தா படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து, மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் நிறைய இடத்துல ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் தியேட்டர்ஸில் இறங்கியிருக்கு. இது எல்லாமே சேர்த்து 6,35,00,000 ரூபா ஓவரால் இந்தியாவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் 1,85,00,000 ரூபாய் மங்காத்தா படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் அப்படின்றது தான் சொல்லணும். ஓவர்சீஸில் 1,85,00,000 ரூபா ரீரிலீஸ்க்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டோட்டலாக படம் பார்த்திங்கன்னா முதல் நாளில் 2 லட்சம் ரூபாய் வரைக்குமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக வேர்ல்டு வைடாக இந்த படத்தை பார்க்கும்போது டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 8,20,00,000 ரூபாய் மங்காத்தா படம் முதல் நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட். இது ஒரு பெரிய ஓப்பனிங் தாங்க. நார்மலாக இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா படத்தையும் விட அந்த ரெக்கார்டு எல்லாமே பிரேக் பண்ணி மங்காத்தா படம் வசூலில் சாதனை படைச்சிருக்கு. ஸோ இது இனி அடுத்த வேறு என்ன படம் இதை முறியடிக்க போகுதுன்றது தெரியல. இனி அடுத்தது தெரி படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்தடுத்த படம் வரும்போது நமக்கு தெரியும் இந்த ரெக்கார்டை அடுத்த பிரேக் பண்ணுதா என்னன்றது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மங்காத்தா ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குங்க. நீங்கள் மங்காத்தா படம் ரீரிலீஸ் தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரில் வைப் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக பண்ணுங்கள். அண்ட் நேற்று மங்காத்தா படத்துடைய ஃபஸ்ட் டே செலிப்ரேஷன், ரோகிணி தேட்டரில் செலிப்ரேஷன் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சினிமா அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, வாய்ஸ் ஆஃப் மூவிஸ், அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.